சாப்டர் 6 ஸ்டார்டிங்லயே. ம். உன் தம்பிக்கு ஸ்வாட்மேன்ஷிப் வரான்னு சொல்லிட்டு அதுக்கு அவனுக்கு பதிலா நீ வந்துக்கிறியா? எப்பதான் எனக்கு புரிய வருது அப்படின்னு கையல் சொல்ல. அப்படின்னா உன் குடும்பத்திலே நீ தான் பெரிய அக்கா. தனியா வந்துக்கிறியே. நல்லா போல்டான பொண்ணுடா அப்படின்னு கையில் சொல்ல. நீ தலை குனிஞ்சு இது யார்கிட்டயும் சொல்லாத, இந்த சீக்கிரட் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்ல. சரி நீ இங்க வந்துட்ட, உன் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு கையில் கேட்க. அவனா மணமகள்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்க பாரு, அல்ல அவனை சேர்த்து விட்டுற அப்படின்னு சொல்ல ஹீரோனிய. சிரிக்க. நான் உன்ன மாதிரி ஆளை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கையில் சிரிக்க. ஆஹா. இவன் சிரிச்சு நான் எப்படா பாக்குறேன் ஹீரோயின் பாக்க. ஆஹா. நீ ரொம்ப வியர்டா இருக்க அப்படின்னு சொல்ல. ஆனா நான் நினைச்சு பார்க்கல, முதல் நாளே குரோன் பிசு கிட்ட கத்தி எடுத்து நீக்கி காமிச்ச பாரு, அது வேற லெவல்ப்பா. உன்ன மாதிரி உன்ன மாதிரி ஆளு கிடைக்கிறதே கஷ்டம்ப்பா. நீ நல்லா என்டர்டெயின் பண்ற யங் லேடி அப்படின்னு சொல்ல. ஏன் உன் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறான்னு எனக்கு புரியல அப்படின்னு கையில் சொல்ல. ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாத, சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோனி சொல்ல. ம் ஹீரோனி ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாத, நான் என்ன சொன்னாலும் கேட்கற அப்படின்னு ஹீரோனி சொல்ல. ம் என்ன சொன்னாலும் கேப்பியா? ஆமா, உன் பேரு லைனரி லோரிஸ் தானே? சரி நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்னு சொல்ல. தேங்க்யூ அப்படின்னு சொல்ல. இரு என்ன நீ எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்றியோ அந்த அளவுக்கு இது சீக்கிரட்டா வச்சுக்கிற அப்படின்னு சொல்ல. என்ன நீ நல்லா சந்தோஷப்படுத்துவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீ என் புருஷனாடா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ம் ஒரு கொடூர பேய்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், இவன்கிட்ட நான் இப்படி தப்பிக்க போறேன், இருக்கிற பிரச்சனை இவன் வேற. எப்ப ஒரு வழியா அவன்கிட்ட தப்பிச்சு இங்க வந்தாச்சு, ஒரு வழியா கிளாஸுக்கு போகணும்னு போயின்னு இருக்கேன். இவனுக்கு கதவு திறக்க. லோரிஸ், ஆஹா உங்களுக்கு இன்விடேஷன் வச்சுக்கிறாமே ஹரிஸ் பார்ட்டிக்கு, பெரிய ஆளாம்ப்பா, இதை நினச்சி பார்க்கலப்பா, நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு சுற்றி வந்து ஹீரோயின் கிட்ட பேச. ஆமா உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இன்விடேஷன்? ஹீரோனை கூட பேச விடாம அவனுக்கு பேசினுக்க. இது வரைக்கும் என்னை பார்த்தது கூட கிடையாது, இன்விடேஷன் கட்சின்னு இப்போ ஓடி வராங்களா? அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நம்மள யூஸ் பண்ணிப்பானுங்க அப்படின்னு ஹீரோயின் மனசில் நினைக்க. நீ இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஹரிஸ் பார்ட்டிக்கு போனாலும் ஏதோ ஒரு கண்டம் பண்ணிவிடலாம். இப்போ என்ன பண்ணுறது ஏது தெரியாமல் இப்போ முழிக்கிற. சரி அக்னி இங்கன்னு கேட்க. அவனா எப்படா வந்தான்ப்பா, போயிட்டான். அவன் ரொம்ப அடிபட்டு இருந்தான்ப்பா, இன்னைக்கு வேற ஆப்சண்ட் பையன் அப்படின்னு சொல்ல. ஹீரோனி கவலையில. அவன்பா என்கிட்ட நல்லா பேசினால அவன் தான், அவனையும் சம்பவம் பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணுறது ஹீரோனி கவலையிலோட இருக்க. இப்போ ஹரிஸ் பார்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆள் காமிக்கிறானுங்க. அவன்கிட்ட என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஹீரோனி வர. ம் எதிர்த்து நீ எதிர்த்து எது பண்ணாம என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீ வந்துக்கிறல, நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்ல. நீங்களே இன்வைட் அப்போவானா அப்புறம் நான் வராமல் போயிடுவேனா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. உன் பேச்சுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு குரோன் பிரின்ஸ் சொல்ல. ம் தம்பி ஆட்டம் இங்கே பழிக்காது. இவனுங்கடா கரண்ட் மெம்பர்ஸ் ஹரிஸ் பார்ட்டி, இவனுங்கடா ஹரிஸ் பார்ட்டின்னு சொல்கிறானுங்க இந்த சில பேர்.
கோவத்தோடையோ அன்போடையோ பொறாமையோடு இருப்பானுங்க. இவனுக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு இந்த அகாடமியை சர்வீலாக இதாகணும், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு நீ மனசு நினைக்க. வாங்கல எம்ப்ளாயீஸ், இதுதான் ஹரிஷ் திரிபாதி உங்களை அன்போடு வரவேற்கணும்னு சொல்லிட்டு இதை கதையை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெய்லி ஒரு 6 மணிக்கு எபிசோடு வந்து கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.